பிடியதன் உருவுமை கொலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகுக்குடை வடிவினர் பகில்வழி வலம் உரை இறையே. உண்ணாமுலை உமையாலோடு உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ மன்னாந்தன வருவுத்திறன் மழலை முழவுதிரும் அண்ணாமலை திரு அண்ணாமலை வணங்கோர்க்கு ஒரு தீதும் இல்லையே. என் அண்ணல் அண்ணாமலை அதைவிட மிகப்பெரிய அண்ணல். நீலாஞ்சனம் சமாபாசம் ரவிபுத்திரம் யமாக்ரஜம் சாய மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனீஸ்வரன் ஸ்வாகா. ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகே தன்னோ மந்த பிரஜோதயாத் என்ற எம்பெருமான் அனுகிரகமும் அனுகூலமும் கொடுக்கக்கூடிய ஈஸ்வர பட்டம் பெற்ற விக்னேஸ்வரர், ராவணேஸ்வரர், பரமேஸ்வரர், சனீஸ்வரர். இந்த ஈஸ்வரம் பட்டம் பெற்ற சனீஸ்வரனுடைய வக்கரம் வளமான வாழ்வுக்கு வக்கர சனீஸ்வரனுடைய அருள் 12 ராசிக்கும் எப்போது எப்படி இருக்கும் என்பதை வணக்கத்துக்குரிய மதிப்புக்குரிய மாதாந்திர டிவி நிறுவனத்திற்கும் பிழைத்தமிழ் நிறுவனத்திற்கும் ஏனைய அனைத்து நிறுவனத்திற்கும் நன்றியும் வணக்கமும் என்னை ஊக்குவித்து ஆளாக்குவிப்பதற்கும் நன்றியை கூறியும் எனக்கு என் வாழ்நாள் முழுவதும் துணையாக இருக்கக்கூடிய கண்மணி திகழ கண்மணியாக இருக்கக்கூடிய நேயர் பெருமக்கள் பாதம் பணிந்து நீதிமான், உண்மையானவர், மிக தொன்மையானவர், தர்மத்துக்குரியவர், அவரை பற்றி பேசும்போது உண்மையைத்தான் சொல்லணும்னு நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் நேயர்கள்ட்ட. அப்படிப்பட்ட நீதிமானுடைய வளமான வாழ்வுக்கு இந்த வக்கர சனீஸ்வரர் நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்ருப்பீங்க. அப்படிப்பட்ட பதிவு இப்போது 12 ராசிக்கு எப்போது இருக்கும் என்பதை பணிவோடு உங்களுக்கு நான் பதிவு செய்ய காத்து கொண்டிருக்கின்றேன். இது நாம் காண இருப்பது துலாம். மனிதனின் சொத்து அறிவு நிறைந்தவை அல்ல. மனிதனின் சொத்து அறிவு நிறைந்தவை அல்ல, மாறாக அன்பு நிறைந்தவை. இதயம் கேட்க தயாராக இருக்காதுங்க, பிறருக்கு உதவ தயாராக இருக்கும் நேயர்கள். அதாவது இதயம் அன்பு நிறைந்த இதயம், அன்பு நிறைந்த இதயம் கேட்க தயாராக இருக்காது, ஆனால் பிறருக்கு உதவுவதற்கு. நேத்திக்க காலையில் சொன்னாங்க சுவாமி, துலாம் லக்கணம் துலாம் ராசிக்கு நண்பர்களே கிடையாதுன்னுட்டாங்க. நிச்சயமாக கிடையாது. எல்லாத்துக்கும் நண்பர்கள் உண்டு. அந்த துலாமுக்கு வந்து நண்பர்கள் பார்ட்னர்ஷிப் இருப்பாங்க, வசியத்தன்மை உள்ள பார்ட்னர்ஷிப் உண்டு. ஆனால் நண்பர்கள் கிடையாது. அவங்க போகிற ஸ்டைல், அவங்க போடுற மெஷர்மெண்ட், அவங்க போடுற கணக்கு, அவங்க போடுற ரூட்டு வேறு யாரும் பின்பற்ற முடியாத நிலையில் இருப்பவர் தான் துலாம் ராசி. துலாம் ராசிக்கு பாருங்கள், 4க்கும் 5க்கும் உரியவர், 4க்கும் 5க்கும் உரியவர் துலாம் ராசி. அப்போ 4க்கு 5, 4 பவர், 4 மாதா, 4 சுகம், 4 பூமி, எல்லா வகையிலையும் துலாம் தானே. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அப்போ துலாம் ராசிக்கு எப்படி சனீஸ்வரர் வக்கரத்தில் இருப்பார்? நட்பு பெற்றவர் இல்லையா? அப்போ நட்பு பெற்றவர்னால் கொஞ்சம் கொடுக்க மாட்டார்ல, கொஞ்சம் தடங்கள் போடுவார்ல. அந்த 138 நாளைக்கு அது பார்வை பாருங்கள். 3ஆம் இடத்தை 10ஆம் பார்வை, 3ஆம் இடத்தை 10ஆம் பார்வை, 8ஆம் இடத்தை 3ஆம் பார்வை, 8ஆம் இடத்தை 3ஆம் பார்வை, 12ஆம் இடத்தை 7ஆம் பார்வை. பார்த்தீங்களா? 3ஆம் இடத்தை 10ஆம் பார்வை. 3ஆம் இடம் 10ஆம் பார்வைங்கும்போது தொழில் அசிங்கி போகும். ஆனால் அந்த 10ஆம் பார்வை ரொம்ப முக்கியமானது. சனீஸ்வரனுடைய 10ஆம் பார்வை ரொம்ப கர்மாக்கள், ப்ரொஃபஷனல் ஜாப்பு கண்டிப்பாக அதுக்கு உண்டு.
அதுக்கடுத்து போக 8ஆம் இடத்தம் 3ஆம் பாவம் சொல்லவே வேண்டாம். 8 வம்பு, வழக்கு, விபத்து, ஆபத்து, பேர் அழிவு, பஞ்சபூதத்தில் அழிவு. அதுக்கு அந்த கேது வந்துட்டாருன்னா, எம்பெருமான் வந்துட்டாருன்னா ஒன்றும் கேட்கவில்லை. 3ஆம் பார்வை முயற்சி கொஞ்சம் வெற்றியை கொடுப்பார். 12ஆம் இடத்தை 7ஆம் பார்வை அயன சயன போக உறவு துறவு 7ஆம் கணவன் மனைவி உறவு சுமூகம். கல்யாணம் எவ்வளோ நாள் ஆகுது? 10 மாதம் 11 வருஷம். அப்படியா? பையன் பிறந்திருக்கானம்ல கேட்குறாங்கல்ல, அதுக்குரிய இடம். வாழ்த்துக்கள், எல்லாம் நல்லா இருக்கணும். ஆக கண்டிப்பாக அடுத்து பார்த்தீங்கன்னா 4க்கு 5க்கு போராட்டம் கொஞ்சம். ஏன்னா அவளுடைய லக்கணம், அவளுடைய விருச்சக, அந்த துலாமுக்கும் சனீஸ்வரனுக்கும் நட்பு. அப்போ வக்கரமும் போது கொஞ்சம் மாறுபட்ட தொழில், மாறுபட்ட இடங்கள், பிரச்சனைக்குரிய இடங்கள், வெளிநாட்டுக்கு போகிறதுல கொஞ்சம் சிக்கல், வெளிநாட்டுக்கு போகிறதுல சிக்கல் இருக்கும், போராட்டம் இருக்கும். பிள்ளைகள் சொல்கிறத கேட்க மாட்டாங்க, பிள்ளைகள் சொல்கிறத கேட்குறதில்ல, பிள்ளைகள் சொல்கிறதும் சரியாக கேட்குறதில்ல. அந்த மாதிரி கண்டிப்பாக அகலக்காலி தான் வைக்கக்கூடாது. வர்றதெல்லாம் கொஞ்சம் கை நழுவி போகும். ஏன்னா வக்கரமுங்கும்போது நட்பு பெற்ற பகை, பகையெல்லாம் நட்பு. அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க நேயர்கள், கண்டிப்பாக மனசில் வச்சுக்கோங்க. அப்போ ஏற்கனவே உண்மையாக இருக்கக்கூடியதில் நம்பர் 1ல் இருக்கிறது ரிஷபமும் துலாமும். அப்போ வக்கரமுங்கும்போது கொஞ்சம் மாறுபட்ட கருத்துக்களுடையது. அகலக்கால் வைக்காமல் கை நழுவாமல் பார்த்துக்கணும். பெண்கள் சம்மந்தம், பெண்களில் கவனம், தொழிலில் கவனம், மீடியாக்களில் கவனம், திரைப்படத்துறையில் கவனம், சின்னத்துறையில் கவனம். பார்த்திங்களா? சின்னத்துறையில் கவனம், இனிப்பு சம்மந்தப்பட்ட தொழில், வெளிநாட்டு தொழில். வெளிநாடு சொல்லவே வேண்டாம், நான் சொல்லியிருக்கிறேன். துலாமுக்கு வெளிநாடு கண்டிப்பாக போகணும். ஆனால் அந்த வக்கர காலத்தில் கொஞ்சம் கவனம். பாஸ்போர்ட்டில் சிக்கல், என்கொயரியில் சிக்கல், சரியாக கிடைக்காது, சரியாக கொண்டாந்து கம்யூனிகேஷன் பண்ண மாட்டாங்க. இந்த வகையெல்லாம் வரும். அப்போ இந்த வகையெல்லாம் வர்றதுக்கு துலாமுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுப்பதற்கான சோதனை அப்படின்னு கூட சொல்லலாம். மனம் திறந்து எல்லாத்தையும் நிர்ணயம் பண்ணக்கூடிய இடம்தான் துலாம் ராசி நேயர்களுக்கு. கண்டிப்பாக ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. ஒரு 130 நாள் அப்படியே பொறுமையாக இருந்து செயல்படுங்க. 138 140 நாளைக்கு பொறுமையாக இருந்து செயல்படுங்க. நிச்சயமாக அடுத்த பீரியடு உங்களுக்கு எல்லாமே செல்வத்தை கொடுக்கக்கூடியது. உங்கள் திசை பற்றியை பார்த்துக்கங்க. இந்த மாதிரி நேரங்களில், கஷ்டமான நேரத்தில் திசை பற்றியும் பார்த்துக்கங்க. திசை என்ன, புத்தி என்ன, அந்தரம் என்ன. நிச்சயமாக சித்திரை, செவ்வாய், சித்திரை உங்களுக்கு துலாமில் என்னென்ன இருக்குதுங்க? சித்திரை இருக்குது, விசாகம் இருக்குது, விசாகம் சித்திரை இருக்குது, சுவாதி இருக்குது. அப்போ 3 நட்சத்திரத்தை பார்த்துக்கிட்டா முத்து போன்ற உங்களுடைய எதிர்காலம் சிறக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. அப்போ துலாம் ராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக தெய்வங்கள், ஏன்னா நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு, எதுக்குமே அஞ்சாதவர்கள், எந்த நண்பர்களும் தேடாதவர்கள். யோகாவா உயிர், தியானமா உயிர், படிப்பா உயிர், எல்லா வகையிலும் சிறக்கும். விவசாயமா அதை விட சிறப்பு. எந்த உயர்ந்த மரங்கள் இடத்துல போய் இருக்கணுமா, குடில் போடணுமா, அப்படிலாம் இருப்பீங்க. நண்பர்கள் மட்டும் சேர மாட்டீங்க. அப்போ தசாபுத்தியை பார்த்துக்கிட்டு இந்த வக்கர காலத்தில் கொஞ்சம் கவனமாக இருத்தல் அவசியம். அது மட்டும் இல்லைங்க, சுவாதி கண்டிப்பாக அவர் தான். யார்? சுவாதியினுடைய ஜென்ம நட்சத்திரக்குரிய யார்? லட்சுமி நரசிம்மரும் சனீஸ்வரர் தான். லட்சுமி நரசிம்மரும் சனீஸ்வரர் தான். இவருடைய வழிபாடை நல்லா பண்ணுங்க. சனீஸ்வரர் வழிபாடை நல்லா பண்ணுங்க. சுவாதி குறிப்பிடுங்க, ஆஞ்சநேயரையும் கும்பிடுங்க. நிச்சயமாக இந்த வக்கரத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டியது தாங்கள் தான் என்ற மாற்று கருத்து அல்ல.